இட்ஸ் போட் சினிமாலைக்கு இந்த இப்படி ஒன்று பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து வழக்கம் போல் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ என்ன அப்படின்னா வந்து மக்களே நாங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே ஒவ்வொரு நாளும் தாண்டுறது வந்து வழக்கம் போல் ஒரு யுகமாகவே இருக்குது. அதே மாதிரி இங்கே 2 நாளாக வந்து நாங்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கஞ்சியை குடிச்சிட்ருக்கோம். ஸோ மக்கள் வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கிரிப்டடான ஒரு ஷோ. ஸோ இதை வந்து சொல்கிறது பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இவங்க வந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ மக்கள் வந்து ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறவங்கள வந்து நீங்கள் யாருமே நம்பாதீங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் வீட்டுக்குள்ளே. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி போகுது அப்படின்னே தெரியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினோத், அதுக்கப்புறம் கம்ருதீன் இவங்க எல்லாரும் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்ருதீன் வந்து சும்மா கொஞ்ச நேரம் பின்னாடி வந்து நின்றுட்டு போனார். ஸோ அவர் வந்து இது மாதிரி ஏன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை நம்ம நல்லா இருந்தாலும் சொல்கிறோம், இது மாதிரி இப்போ வஞ்சர மீன் அதெல்லாம் வந்தாலும் சாப்பிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாத போதும் அதை வந்து சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறமா வந்து இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்தி படத்தில் வர சீன் மாதிரி வந்து தயவு செஞ்சு எங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து எப்பப்போ என்ன பேசணுமோ அது வந்து கரெக்டாக வந்து கேமரா முன்னாடி வந்து பேசிடுறாரு. ஸோ எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னுக்கு வந்து இவங்க அழுதுட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு. இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.